ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 ஆப்ஜெக்டை வந்து ஜாயின் பண்ணால் அதை ரெண்டையுமே ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் Ctrl+J ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே இப்போ வந்து ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நான் வந்து மூவ் பண்ணேன்னா ரெண்டுமே வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த ஜாயின் பண்ண ஆப்ஜெக்டை மறுபடியும் எப்படி அன்ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஆப்ஜெக்ட் மூட்லேருந்து எடிட் மூடுக்கு வந்து போய்க்கணும். எடிட் மூடு வந்ததுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து அன்லிங்க் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீபோர்டில் வந்து P ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் வந்து பை லூஸ் பார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் அன்லிங்க் ஆயிரும். மறுபடியும் எடிட் மூட்லேருந்து ஆப்ஜெக்ட் மூடு போயிட்டு இப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி அதை மூவ் பண்ணோம்னா இப்போ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக மூவ் ஆகும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வந்து ஹைட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் வந்து H ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஹைட் ஆயிரும். மறுபடியும் இதை வந்து அன்ஹைட் பண்ணுறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் டேப் வந்துருங்க. இதில் வந்து இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மறுபடியும் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த கலெக்ஷன் அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நான் வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கியூப் அதுக்கப்புறம் 2 சிலிண்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நான் வந்து கியூபை மட்டும் வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு கியூபாக வந்து செலக்ட் பண்ணி வந்து H ப்ரெஸ் பண்ணிட்டு வரணும். இதுவே நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 கியூபை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் டு கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நியூ கலெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கலெக்ஷனுக்கு வந்து நேம் கேட்கும். ஸோ நான் வந்து கியூப் அப்படின்னு என்டர் பண்ணுறேன். இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த கியூபை மட்டும் ஹைட் பண்ணால் இந்த கலெக்ஷனை ஹைட் பண்ணால் போதும், என்னோட கியூப் எல்லாமே ஹைட் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனோட வேலை. நம்மளோட ஃபைல்ஸை வந்து ஈஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க.